இப்போ நான் வந்து விஷ்ணு படம் பழகும்போதே சில விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசியிருக்காரு. ஈழ அரசியல் பற்றிலாம் நிறைய வருத்தப்பட்டு பேசுவார். நிறைய படுகொலையெல்லாம் நடந்துச்சுல. அப்போ அந்த பீரியடில், அந்த இலங்கை பீரியடில் நடந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசும்போது இப்படி கொள்கிறாங்க போகிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி 19 வயசுலேயே பேசியிருக்காரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்ன விஜய், நீங்கள் வந்து இந்த வயசில் இவ்வளோ ஐடியாலஜியாக நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுறீங்களே அப்படின்னு. 3வது படம் ரசிகன் ரிலீஸ் ஆன போது நெலிஞ்ச தகரடப்பா மாதிரி ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணுங்கிறது தமிழ்நாட்டு ரசிகர்களோட தலையெழுத்து. விஜய் சார், ஆமாம், விஜய் சாரை பற்றி எழுதியிருந்தாங்க பத்திரிக்கையில். கடைசியாக முடிக்கும் போது இந்த 2 லைன் போட்டு எழுதியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஒரு 19 வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் 1 லட்ச ரூபா விஜய் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். மறுபடியும் அடுத்த படத்துக்கு அப்போ வந்து எஸ்எஸ்சி சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அதை ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சார் சொல்லிகிட்டே இருந்தார். அடுத்தடுத்த உயரத்துக்கு அவர் போயிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நெருங்க முடியாத உயரத்துக்கு போயிட்டார். அது அப்படியே தான் இருக்குது. அவர் அடுத்த படமும் எங்களுக்கு பண்ணலை. நாங்கள் அதுக்கப்புறம் அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்பலை. தயாரித்தோம். இன்றைக்கி நமக்கு டேட்ஸ் தர மாட்டேங்கிறாரு, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது. அவர்கிட்ட உதவி கேட்டு போவோ, இல்லை வீடியோ வாங்கி கொடுங்க, வாசல் வாங்கி கொடுங்க, பணம் கொடுங்க, காசு கொடுங்க, அந்த மாதிரி கிடையாது. தொழில் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அது ஒரு தயாரிப்பாளருக்கு மன வருத்தத்தை தரத்தான் செய்யும். கொடியை பற்றி நிறையா விமர்சனங்கள் வருது. இன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்தே உடனே வந்து சோஷியல் மீடியாவில் இது அப்படி, இது ஃபெவிகாலோடைய இது வந்து லோகோ, இல்லை 2 யானை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சாங்னு ஒரு பீர் இருக்குது, அந்த பீரில் வந்து இதே லோகோ இருக்குது, நடுவில் ஒரு பூ இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பூ வந்து வாகைப்பூ ஆக்சுவலி அவர் சொல்லியிருக்குது, ஆனால் வந்து தூங்க மூஞ்சி பூங்கிறாங்க. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யாருக்குள்ள இருக்க போகுது அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார், அவரை முதலாக ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்பட்ட பைரி மூவியோட டைரக்டர் எம் பாஸ்கர், அவருடைய பையன் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆஸ்கர் மூவிஸ்லேருந்து நிறைய நல்ல படங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். ஒன்று தளபதி விஜய் அவர்களோட முதல் ஹீரோ சம்பளம் நீங்கள் தான் வந்து கொடுத்துருக்குறீங்க. அப்புறம் ரஜினி சாரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தின முதலுமே வந்து உங்கள் பேனரில் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணி பேசுறதுல. சரி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நம்ம விஜய் சாருக்கும் வந்துடலாம். அவருமே கிட்டத்தட்ட ஒரு அமைதியான பர்சன், ரொம்ப அமைதியான பர்சன். அவர் எங்கேயும் கத்தி பேசி கூட நம்ம பெருசாக பார்த்ததில்லை. அவருக்கு எப்படி இந்த அரசியல் செட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்து எப்படின்னா சார், அவருக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ நான் வந்து விஷ்ணு படம் பழகும்போதே சில விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ அப்போ பற்றி ஈழ அரசியல் பற்றிலாம் நிறையா வருத்தப்பட்டு பேசுவார். நிறைய படுகொலையெல்லாம் நடந்துச்சுல. அப்போ அந்த பீரியடில், அந்த இலங்கை பீரியடில் நடந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசும்போது இப்படி கொள்கிறாங்க போகிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி 19 வயசுலேயே பேசியிருக்காரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்ன விஜய், நீங்கள் வந்து இந்த வயசில் இவ்வளோ ஐடியாலஜியாக நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுறீங்களே அப்படின்னு. இல்லை சார், எனக்கு அது மனசு கஷ்டமாக இருக்கும். சில விஷயங்கள், அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் தடுக்க முடியாது, இதெல்லாம் ஏன் தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சரியான இது கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான நான் சிந்தித்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் அவர் அன்னைக்கு இருந்த எண்ணங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு என்கிட்ட. அந்த வயசில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அரசியல் பார்வை அன்றைக்கி இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டாருன்னா அதில் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய டேலண்ட் உள்ளவர். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், 3வது படம் ரசிகன் ரிலீஸ் ஆன போது குமுதம் பத்திரிக்கையோட ஒரு விமர்சனம் எழுதுகிறாங்க. அது என்னென்னா, நெலிஞ்ச தகரடப்பா மாதிரி ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கணுங்கிறது தமிழ்நாட்டு ரசிகர்களோட தலையெழுத்து. விஜய் சார், ஆமாம், விஜய் சாரை பற்றி எழுதியிருந்தாங்க குமுதம் பத்திரிக்கையில். கடைசியாக முடிக்கும் போது இந்த 2 லைன் போட்டு எழுதியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஒரு 19 வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு புதுசாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர் கிடையாது. அவர் ஃபாதர் வந்து ஆல்ரெடி டைரக்டர், ப்ரொடியூசர், நிறைய படங்கள் எடுத்தவர் எஸ் ஏ சந்திர சார். ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு சினிமாவில் அவரோட பையனை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னதான் இருந்தாலும் அவரோட பையனை அப்படி எழுதும்போது எஸ் ஏ சந்திரசேகர் சாருக்கு வருத்தமாக தான் இருந்திருக்கும், சோபாமாவுக்கு வருத்தமாக தான் இருந்திருக்கும், விஜய் சாருக்கும் அது ஹூண்டிங்காக தான், அட்டிங்காக தானே இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி இதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை.
இப்படியா என்னை நீ எழுதுகிற, இதே இண்டஸ்ட்ரியில் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 30 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இன்றைக்கி எவ்வளோ பெரிய உயரத்துலேயும் எவ்வளோ பெரிய உச்சத்துலேயும் விஜய் சார் இருக்கார். அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் அவரை பாதிச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னுக்கு வந்திருப்பாரா? அவர் எதையும் தாங்கிக்குவார். இப்போ ரஜினி சாருக்கு மாற்று கருத்தா, இப்போ ரஜினி சாருக்கு நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன விமர்சனம்னால அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இது அவர் எதிர்மறையாக இருக்கிறாரு. ஆமாம், என்னன்னாலும் பேசிட்டு போ, நான் பண்ணுறதை கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல இப்போ ரஜினி சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். சின்னதாக ஒரு விஷயம் நீங்கள் கொளுத்தி போட்டிங்கன்னா கூட என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்ன இப்படி சொல்கிறாங்க, பதட்டமாகிடுவார், நர்வஸ் ஆயிடுவார், டென்ஷனாகவே இருப்பார். அவரால் அதை தாங்கிக்க முடியாது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். புரியுது உங்களுக்கு? விஜய் அப்படி இல்லை. அவர் ஸ்ட்ராங்காக என்ன வேணால் சொல்லிட்டு போ, நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறேங்கிறது இருக்குல்ல, அது இல்லை. இந்த காதிலே நான் வாங்கலை, நான் வாட்டில் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறது செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு படமாக நடித்தார். பூவனக்காக வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து காதலுக்கு மரியாதை வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கில்லியா அந்த படம் வந்துச்சு. அப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி 68வது படத்தில் வந்து இப்போ வந்து கோட்டில் வந்து நிற்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து எதையுமே கேர் பண்ணுற கேரக்டர் கிடையாது, சைலண்ட்டாக இருப்பார். அதாவது வந்து தன்னுடைய நோக்கத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். சார், இப்போ ஆஸ்கார் மூவிஸ்க்கும் விஜய் சாருக்குமான அந்த சினிமா பயணம் எப்படி இருந்தது விஷ்ணு படத்துக்கு அப்புறம்? இல்லை, விஷ்ணு படத்துக்கு அப்புறம், அதாவது வந்து விஷ்ணு படம் நாங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது எங்கள் அப்பா சொன்னார் விஜய் சார்கிட்ட 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கும்போது, சின்ன தயாரிப்பாளரின் சூப்பர் ஸ்டாராக வருவ தம்பி நீனு அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தார். வச்சு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டார் அப்பா கிட்ட. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் பன்மடங்கு பெரிய லெவலுக்கு போய் இன்றைக்கி பெரிய தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார். புரியுதா உங்களுக்கு? அது விட்டுருங்க. அதாவது வந்து ஆரம்பத்தில் வளரும்போது சின்ன தயாரிப்பாளர் தேவை, அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து போனதுக்கப்புறம் பெரிய தயாரிப்பாளர்கிட்ட போயிடுவாங்க. இது நேச்சுரல், இதை ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போ இல்லை, எப்போவுமே இதுதான் சூழ்நிலை. அதனால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் 1 லட்ச ரூபா விஜய் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். மறுபடியும் அடுத்த படத்துக்கு. அப்போது வந்து எஸ்எஸ்சி சார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார் அதை. அப்போ வந்து பூ உனக்காக வரும்போது, அதென்ன இன்னொரு படம் காதலுக்கு மரியாதை வரும்போது, எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லிகிட்டே எஸ்எஸ்சி சார் சொல்லிக்கிட்டே இருந்தார். அது என்னமோ தெரில, அடுத்தடுத்த உயரத்துக்கு அவர் போயிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நெருங்க முடியாத உயரத்துக்கு போயிட்டார். அது அப்படியே தான் இருக்குது. அவர் அடுத்த படமும் எங்களுக்கு பண்ணலை. நாங்கள் அதுக்கப்புறம் அவரை டிஸ்டர்ப் பண்ணவும் விரும்பலை. இப்போது நம்ம தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு சொல்கிற 2 சூப்பர் ஸ்டாரை நம்ம தான் வந்து அடித்தளம் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளே ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போகிறது அப்படிங்கிறது வருத்தத்தை கொடுக்குமா சார்? ஸோ இப்போ ரஜினி சாருக்கு சொன்னேன்ல, அடுத்த ஒரு படம் நமக்கு பண்ணலை அப்படிங்கிறது வருத்தத்தை கொடுக்குமான்றது நிச்சயமாக ஒரு தயாரிப்பாளராக அது வருத்தத்தை கொடுக்க தானே சார் செய்யும். ஆமாம், இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக வந்து பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கார். அவரை போட்டால் உடனே டேபிள் ப்ராஃபிட் ஆகும். நம்ம தான் அவர் ஆரம்ப காலத்தில் முதல்ல விஜய் சாருக்கு சம்பளம் கொடுத்தோம். முதல்ல அவர் நம்மக்கிட்ட தான் அட்வான்ஸ் அவுட் சைட் பேனரில் வாங்கினார். விஷ்ணு படத்தை தயாரித்தோம். இன்றைக்கி நமக்கு டேட்ஸ் தர மாட்டேங்கிறாரு, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது, அதாவது தொழில் ரீதியாக நான் பேசுகிறது. அவர்கிட்ட உதவி கேட்டு போவோ, இல்லை வீடியோ வாங்கி கொடுங்க, வாசல் வாங்கி கொடுங்க, பணம் கொடுங்க, காசு கொடுங்க, அந்த மாதிரி கிடையாது. தொழில் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அது ஒரு தயாரிப்பாளருக்கு மன வருத்தத்தை தரத்தான் செய்யும். அது எனக்கு இல்லை, எந்த தயாரிப்பாளருக்கும் தரும். அது இயற்கை நேச்சர்னு சொல்லிடலாம், சினிமா நேச்சர். அது சினிமா நேச்சர் கிடையாது. அது எப்படி தான் என்னன்னு தெரில. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்கிற வரைக்கும் அந்த சில தயாரிப்பாளர்கள் தேவை. வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர்கள் தேவையில்லைன்னு போயிடுறாங்க. இப்போ விஜய் சார் ஒரு டேட்ஸ் வந்து கூப்பிட்டு கொடுத்தாருன்னா, இப்போ எனக்கு டேட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன், நான் நீங்கள் அதையும் தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு அவர் டேட்ஸ் எல்லாம் வேண்டாம், ரஜினி சார் டேட்ஸும் வேணாம், விஜய் சார் டேட்ஸும் வேணாம், எதுவும் வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க. விஜய் சார் ஒரு டேட்ஸ் இப்போ கூப்பிட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எத்தனை கோடி வேணாலும் தரதுக்கு ஆள் இருக்காங்க. யாருக்கோ தான் கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பெரிய ரிப்பீட்டட் பேனருக்கா கொடுத்துட்ருக்கிறாரு, யாருக்கோ தான் கொடுத்துட்ருக்கிறாரு. அதனால் வந்து அவங்க பணம் கொடுக்க போகிறாங்க, நம்ம படம் எடுக்க போகிறோம், அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க போகிறோம். ஆனால் அது தரதுக்கு தயக்கம் காட்டுறாங்கன்னும் போது நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போது விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு போகிற இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ ப்ரொடியூசராக என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை சார், அவர் வந்து சினிமாவில் வந்து பெரிய, அதாவது பல கோடிகளை வந்து வருமானம் ஈட்டித்தர ஒரு நடிகனாக இன்றைக்கி இருந்து ஒரு 500 கோடி குறைஞ்சது இருக்குங்க சார். ஆமாம், ஒரு வியாபாரங்கள் ஒரு 500 கோடிக்கு இருக்குது. கலெக்ஷன் வந்து 1000 கோடிங்கிறாங்க, 1500 கோடிங்கிறாங்க, 2000 கோடிங்கிறாங்க. அது எத்தனை நாளில்? 3 நாளில். அது உண்மையாக பொய்யானா நமக்கு தெரியாது. அந்த டிஸ்கஷனுக்குள்ளேலாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் வந்து பெரிய
வருமானம் கோடி கோடியாக வருமானம் ஈட்டித்தர ஒரு நடிகன் சினிமாவை விட்டு விலகிறது சினிமாவுக்கு நிச்சயமாக இழப்பு தான். ஆமாம், அவரை வச்சு படம் எடுக்கிற இயக்குனர்களுக்கு, அவரை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு, அவரோட படங்களை வாங்கி விநியோகம் பண்ணுற விநியோகஸ்தர்களுக்கு, அவரை சுற்றி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, சினிமா கிராஃப்ட்னு ஒன்று இருக்குல்ல, பெப்சி கிராஃப்ட், அத்தனை பேருக்குமே வந்து வருமான இழப்பு தான். அதுவும் இல்லாமல் அது வந்து இப்போ வந்து இங்கே சென்னையில் நடக்காமல் ஹைதராபாத் போயிடுறாங்க. கரெக்ட். அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்குது, புரியுது உங்களுக்கு? அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்காம இந்த சென்னையிலே நடந்துச்சுன்னா இல்லை தமிழ்நாட்டிலே நடந்துச்சுன்னா நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ அது கூட ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு. இந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஹைதராபாத் போயிடுறாங்க, பாம்பே போயிடுறாங்க, அங்கே போயிடுறாங்க, இங்கே போயிடுறாங்கன்னு. ஆனால் வந்து சென்னையிலே தமிழ்நாட்டிலே எடுக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்களுடைய அந்த மார்க்கெட் வேல்யூ, அந்த கிரேஸில் வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ இதுலையோ விஜய் சாரை வச்சோ ரஜினி சாரை வச்சோ அஜித் சாரை வச்சோ எடுக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக சில டிஃபிகல்ட்டிஸ் தயாரிப்பாளர் இயக்குனருக்கும் இருக்குது. புரியுதுங்க சார். சார் ஆஸ்கர் மூவிஸ்லேருந்து நெக்ஸ்ட் என்ன மூவிஸ் வரதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்லை, ஆஸ்கார் மூவிஸ்லேருந்து இப்போ வந்து நான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அது கூடிய சீக்கிரம் ஓடிடி தளத்தில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். சார் விஜய் சாரோட அரசியல் பயணம் தொடங்கியாச்சு, பாடல்கள் கொடி எல்லாமே ஏற்றிட்டாங்க. அந்த கொடியை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அது கொடியை பற்றி நிறையா விமர்சனங்கள் வருது. இன்றைக்கி ஆரம்பித்ததுலேருந்தே உடனே வந்து சோஷியல் மீடியாவில் இது அப்படி, இது ஃபெவிகாலோட இது வந்து லோகோ, இதில் 2 யானை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சாங்னு ஒரு பீர் இருக்குது, அந்த பீரில் வந்து இதே லோகோ இருக்குது, நடுவில் ஒரு பூ இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பூ வந்து வாகைப்பூ ஆக்சுவலி அவர் சொல்லியிருக்குது, ஆனால் வந்து தூங்க மூஞ்சி பூங்கிறாங்க, புஸ்வானங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார் சார். இந்த விமர்சனங்கள்லாம் வராமல் இருக்காது. அரசியல்னு வந்துட்டால் இந்த விமர்சனங்கள்லாம் அவர் கடந்து தான் போகணும். இந்த விமர்சனங்கள்லாம் கடக்காமல் ஒன்றுமே போக முடியாது. கொடி அவர் என்ன ஐடியாலஜியில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இனிமேல் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 22 செப்டம்பர் மாநாடு, விக்கிரவாண்டி மாநாட்டில் சொல்கிறேன்னு இருக்காரு. அது அப்புறம் சொல்லுவார், அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத அவர் சொல்லட்டும், பார்ப்போம். மாநாடு கன்ஃபார்மா சார்? மாநாடு கன்ஃபார்ம், அந்த ஏரியாவில் தான் கன்ஃபார்ம் இல்லைங்களா? நிச்சயமாக மாநாடு கன்ஃபார்ம். ஆனால் இடம் கொடுக்கறதுக்குமே வந்து பிரச்சனைகள் இருந்ததாக வந்து சொன்னாங்க. இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கேள்விப்பட்டோம் சார். இதெல்லாம் வந்து அரசியல்னு வந்துட்டிங்கன்னா பலவிதமான ப்ரெஷர்ஸ், எல்லா பக்கமும் ப்ரெஷர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு வேக்யூம் வந்து நம்ம வந்து தூசியை சக் பண்ணி எடுக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களை வந்து சக் பண்ணுவாங்க. அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வந்து அரசியல் தளத்தில் ஜெயிச்சு காமிக்கணும். அவர் அரசியல் தளத்தில் ஜெயிக்கிறாரா, சஸ்டெயின் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி அவர் வயசு 50, வந்திருக்கிற கால சூழ்நிலைகள் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய உயரத்தை தொடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கே நடந்துருமா, நாளை கழிச்சு நடந்துருமா, 26 நடந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரு அரசியல் ட்ராவலுக்கான ஸ்பேஸ் அவருக்கு இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எது வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு பெரிய ஆளாகவும் வரலாம், பெரிய ஆளுமையாகவும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் முதல் படம் வந்து நாளைய தீர்ப்புன்னு நடித்தார். அந்த படம் வந்து பேர் வந்து தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு இப்போ நாளைய தீர்ப்பு என்னங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. விஜய் சார் நீங்கள் அப்போவே சொன்ன மாதிரி இப்போ நெளிஞ்சு டப்பா மூஞ்சின்லாம் அப்போது அவரோட படத்துக்கு விமர்சனங்கள் வந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி தான் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கக்கூடிய கொடிக்குமே வந்து இந்த பியர் டப்பா ஃபெவிகால் மாதிரி இருக்குங்கிற விமர்சனங்கள் வருது. இதையுமே உடைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவார், எல்லாத்தையும் தகர்த்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போவார் சார். போவார், அந்த நம்பிக்கையில் தானே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் துணிஞ்சு இறங்கிட்டார்ல. இனிமேல் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுடைய டிசிஷன் என்னங்கிறத வந்து காலம்தான் பதில் சொல்லணும். அதான் நான் சொன்னேன்ல, நாளைய தீர்ப்பு என்னங்கிறத இனிமேல் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக நிறையா இன்னைக்கு தமிழ்நாடு நீங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய 2 பெரிய ஹீரோக்கள் வளர்ந்து வர்றதுக்கு அடித்தளமாக இருந்தக்கூடிய ஆஸ்கர் மூவிஸ். ஸோ தேங்க்யூ பாலாஜி சார். ஸோ நிறைய இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹீரோக்களை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். தேங்க்யூ கைஸ்.